மாற்றுத்திறனாளியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனையோடு 29 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி 21ஆம் தேதி மாலை 6 மணியளவில் தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு. தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த மனோஜ் என்ற இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை குடும்ப தகராறு காரணமாக பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்துள்ளார். இந்த வழக்கானது கூடலூர் தெற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தேனி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையின் முடிவில் மனோஜ் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும், அந்த அபராதத்தை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 1 வருட சிறை தண்டனையும், பாலியல் செய்த குற்றத்திற்காக மேலும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும், அவர் அணிந்திருந்த நகையை திருடிய குற்றத்திற்காக 2 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும், மேலும் இறந்தவரின் உடலை தடயங்கள் மறைத்து உதைத்ததற்காக 3 வருட சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் என ஆயுள் தண்டனை என மொத்தமாக 29 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து தேனி மகிழா நீதிமன்ற நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கினார்.